ஹாய் ஹலோ வெல்கம் டு யார் கிச்சன். நான் உங்கள் செஃப் சுகந்தன். சாப்பாடுலேயே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரியாணியாக இருக்கும். அந்த பிரியாணிலேயே ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக பாய் வீட்டு பிரியாணி தான். இந்த வீடியோவை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற ரெசிபி உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் ஸ்டார்ட். ஸ்டெப் 1, 2 லிட்டர் தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்காக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 45 நிமிஷம் இந்த தண்ணியிலே இந்த சிக்கனை ஊற விட்டுருங்க. இப்படி ஊற விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீஸு ரொம்ப ஜூஸியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸ்டெப் 2, 1/2 கிலோ பிரியாணி அரிசி 2 டைம் நல்லா கழுவிட்டு 3வது டைமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஒரு 45 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஸ்டெப் 3, 1/4 கப்பு பால், 1 பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4, பச்சை ஏலக்காய் 50 கிராம், கிராம்பு 50 கிராம், பட்டை 75 கிராம். இதை ஒரு கடாயில் போட்டு மெல்லமாக கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5, நெய் 1/4 கப்பு, பிரியாணி இலை 2, ஜாதி பத்திரி 1, கிராம்பு 5, பச்சை ஏலக்காய் 7, பட்டை 2, கருப்பு ஜீரகம் 1 டீஸ்பூன். ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தண்ணியை வடிகட்டிட்டு நான் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃபயரில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் எல்லாமே வெள்ளை கலராக மாறிடும். இஞ்சி பூண்டு அரைத்தது 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 பச்சை மிளகாவை நான் 2ஆக பிளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், நாம் பிரியாணிக்காக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 1/2 கை அளவுக்கு புதினா, 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஆரம்பத்தில் போட்ட நெய் வெங்காயத்தில் இருந்தும் சிக்கனில் இருந்தும் தனியாக பிரிஞ்சு சைடில் நமக்கு தெரியும் நல்லாவே. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் 250 ml இதை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அதே லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பால் நல்லா கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் திக்கான ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பிரியாணி அரிசி வேக வைக்கிறதுக்கான தண்ணி 3 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு அரைத்தது 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 5, பச்சை ஏலக்காய் 5, கருப்பு ஏலக்காய் 2, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தாளம்பூ தண்ணி, இதை இங்கிலீஷில் கியோரா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருப்பு ஜீரகம் 1 டீஸ்பூன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுங்கள். கிரீன் சில்லி 2. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டைமை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி மிக்ஸ் பண்ண வேண்டாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சிரும்.
அரிசி வேக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அரிசியை எடுத்து பாருங்கள். ஒரு 60% வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கீழே ஒரே ஒரு லேயர் அளவுக்கு அந்த அரிசியை போடுங்க. இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க சிக்கனை இந்த அரிசியில் போட்டுக்கலாம். சிக்கன் பீஸு எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி சமப்படுத்திக்கலாம். மீதமுள்ள அரிசி 75% வெந்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் மேலே எல்லாத்தையும் போட்டுடலாம். அரிசி எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் பிரியாணிக்காக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர், குங்குமப்பூ, பால் 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம், வாழை இலை ஒன்று எடுத்து உள்பக்கமாக கவுத்து நல்லா மூடி வச்சுருங்க. இந்த பிரியாணியை நல்ல ஒரு மூடி போட்டு நல்ல கேப் இல்லாமல் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. தம் போடுறதுக்கு தேவையான தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சமாக அந்த தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. பிரியாணியை தோசைக்கல் மேலே வச்சு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணுங்கள். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்காவான பாய் வீட்டு பிரியாணி ரெடி. நம்ம இந்த பிரியாணிக்கு எந்த கலரும் சேர்க்கலை. நீங்கள் கலர் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் பிரியாணி பண்ணும்போது ரொம்ப அவசரமாக பிரியாணி பண்ணாதீங்க. இதுக்குன்னு டைம் ஒதுக்கி இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நினச்ச அளவுக்கு ஒரு அருமையான சுவையான பிரியாணி கிடைக்கும். நீங்கள் இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ரொம்ப சுவையான ரெசிபி உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.